காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கிறோம், வாக்கு சேகரித்திருக்கிறோம். மக்கள் அலை, ஆதரவு அலை ஒரு பக்கம், எதிரலை ஒரு பக்கம். மோடிக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் எதிர்ப்பு அலை எங்கு பார்த்தாலும் வீசுகிறது. ஆதரவு அலை 5 ஆண்டுகள் ஆட்சி, தமிழ்நாடு முதலமைச்சருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு, அவருடைய சமூக நல திட்டங்கள், முதலீடு திட்டங்கள் அனைத்தும் இன்று மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த சமூக நல திட்டங்கள்லாம் பேசப்படுகிறது. மகளிர் உரிமை தொகையாகட்டும், கூப்பன் கொடுக்கும் 8000 ரூபாய் நிகழ்வாகட்டும். ஆகவே ஆதரவு அலை என்பது முதலமைச்சருக்கு ஆதரவாகவும் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அலை இருக்கிறது. அந்த எதிர்ப்பு அலை அடித்து சுனாமி போன்று கீழே விழுந்திருக்கிறார்கள். பிரச்சாரத்திற்கே அவரால் வர முடியவில்லை. மக்கள் எல்லாம் எங்கும் அவர்களை ஆதரிக்கவில்லை, வரவேற்கவில்லை. நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருக்கு எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதுதான் ஒரு ஷைன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். 210 தொகுதிகளுக்கு மேல் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள். திமுக சதி பண்ணுது, எங்களை வெளியே வர விடாம பண்ணுதுன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியா அவருக்கு அனுமதி கொடுத்தாலும் பிரச்சாரங்களை ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய காரவன் அரசியல் அது. அண்ணன் விஜயகாந்த் இருந்தார், அவரும் மிகப்பெரிய ஸ்டார் தான். மக்களால் அவ்வளவு பெரிய ஆதரவு மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர் அண்ணன் விஜயகாந்த். கேப்டன் என்று அறிவிப்பார்கள். அவரெல்லாம் ரோட்ல வேட்டியை கட்டிட்டு இறங்கி மக்களை போய் பார்ப்பார். இவர் ரோட்டுக்கு வரணும் சார். அரசியல் தலைவர்னா காரவன் அரசியல் பண்ண முடியாது, பனையூர் பங்களா அரசியல் பண்ண முடியாது. ரோட்டுக்கு வரணும். ரோட்டுக்கு வரவங்க தான் தலைவர். முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகட்டும், பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும், எல்லா தலைவரும் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் காலையில நடைப்பயிற்சியில மக்களை சந்திச்சு குறை கேட்கிறார், நடந்து போறார், டீ கடையில டீ குடிக்கிறார், மக்களோட மக்களா இருக்கார். கார்ல போய் ஒரு 10 பேர் நிறுத்தாலும் இறங்கி பேசிட்டு போறாரு. அதுதான் தலைவர். எங்க தலைவர் ராகுல் காந்தி எடுத்துங்க, எங்க போனாலும் மக்களோட மக்களா இருக்காரு. இதுதான் தலைமை பண்பு. நீங்க காரவனை விட்டு இறங்க மாட்டோம், பங்களா விட்டு வரமாட்டோம், எல்லாம் ரிமோட் அரசியல் பண்ணுவோம்னா இந்த மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இல்லை, விழிப்புணர்வோடு இருக்காங்க. அது பாவம், விவரம் இல்லாத இளைஞர்கள் சிறுமிகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு புரிதல் வரும். புரிதல் வந்த பிறகு போக்குவரத்து நிறுத்திடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்தாருன்னா என்ன கூட்டம் வரும்? சூப்பர் ஸ்டார். அஜித் வந்தாருன்னா அஜித்துக்கு இருக்கிற ஃபேன்ஸ் இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. கமல்ஹாசன் ரோட்டுக்கு வந்தாருன்னா என்ன கூட்டம் வரும்? நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் யாரு சாலைக்கு வந்தாலும் கூட்டம், பெரிய கூட்டம் வரும். ஆனா அதை வச்சு வாக்குகளா மாற்ற முடியாது. அப்படின்னா நடிகர் சிவாஜி கணேசன் முதலமைச்சராக இருக்கணும். அவர் போற இடம்லாம் கூட்டம் வரும், வாக்குகளா மாறல. நிறைய முன்னுதாரணங்கள் சொல்லலாம். ஆகவே ஒரு தலைவர் என்பவர் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களிடம் போக வேண்டும். எல்லாத்தையும் ரத்துன்னா கடைசியில் எல்லாமே ரத்தாகிடும். ஜனநாயகம் போனா இணையத்துல வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு 500 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. ஆயிரக்கணக்கான தொழிலாளரோட உழைப்பு. இது எப்படி நான் பாக்குறீங்க? அந்த ரகசியம் மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் விஜய் அவர்கள் தான் தெரியாது. என்ன ரகசியம்? ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் விஜயோட அதை பொறுத்த வரைக்கும் நாங்க கண்டிக்கிறோம். அப்படி விட்டுருக்க கூடாது. அது ரகசியம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள. டெல்லியில போனார என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? ஒருத்தர் மும்பையில போய் சந்திச்சாங்களே, என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? மும்பை ரகசியம், டெல்லி ரகசியம், மோடிஜி ரகசியம், அமித்ஷாஜி ரகசியம், விஜய் அவர்கள் ரகசியம் அவங்களுக்குள்ளேயே தான் தெரியும். இசிஐ டிவிஎஸ்சி டைரக்டரையும் சிஎஸ்சியும் சேஞ்ச் பண்ணாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையாக நடக்க வேண்டும். அதான் எங்களுடைய வேண்டுகோள். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.